ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 பணியிடங்களுக்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச கல்வி தகுதியை நிர்ணயிக்கணும்னு குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும்னு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கே தெரியும், தமிழ்நாடு முழுக்க டிஎன்பிஎஸ்சியில் அதிக மக்கள் எழுதக்கூடிய அதிக தேர்வர்கள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னா அது குரூப் 4 இந்த விஏஓ எக்ஸாம் தான். ஏன் மற்ற எக்ஸாமை காட்டிலும் இந்த எக்ஸாமுக்கு தேர்வர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா இது சுமார் ஒரு 20 லட்சம் பேர்கிட்ட அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. எதன் காரணமாக மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது இந்த குரூப் 4க்கு அதிக பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதற்கான கல்வி தகுதிங்கிற ஒரு விஷயம்தான் இவ்வளோ பேர் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான முதல் காரணமாக இருக்குது. காரணம் அதுக்கு இப்போ மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச கல்வி தகுதிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்றாங்க. எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் குரூப் 4க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்கும் போது இது நிறைய பேருக்கான ஒரு ஓப்பன் வேவாக இருக்குது. நிறைய பேர் இதில் போட்டி போடுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இப்போ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஒரு குறைந்தபட்ச இது இருக்குது கல்வி தகுதின்னு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்களோ அதே மாதிரி அதிகபட்சமும் ஒன்று சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு அதில் 10ஆம் வகுப்பும் பண்ணுறாங்க, 12ஆம் வகுப்பு படித்தவங்களும் பண்ணுறாங்க, ஒரு ஐடிஐ டிப்ளமா படித்தவங்க பண்ணுறாங்க, ஒரு டிகிரி மாஸ்டர் பண்ணவங்க பண்ணுறாங்க, பேச்சுலர் டிகிரி மாஸ்டர். அதையும் தாண்டி உயரிய பதவியில் இருக்கிறவங்களும் பட்டப்படிப்பு படித்தவங்களும் இந்த குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இது எதனால் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தை சார்ந்த சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு இது தாக்கல் பண்ணியிருக்காரு, மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, 2020ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 135 சமையல் கலைஞர்களுக்கான பணிக்கு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறை அறிவிச்சிருந்தாங்க. அதில் தகுதிக்கு பார்த்தீங்கன்னா என்ன தகுதி எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, 10ஆம் வகுப்பு தோல்வி, அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணுங்கன்னு 2 விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா 2021 பணி நியமன ஆணை அந்த சதீஷ் என்பவருக்கு கிடைக்கப்பெறுது. திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவருக்கு அந்த கல்வி தகுதி அதிக கல்வி தகுதி இருக்குதுன்னு சொல்லி அவரை பணியிலிருந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க. அந்த நீக்கம் செஞ்ச சதீஷ்குமார் என்பவர் அவர் தரப்புலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஆணையம் என்ன சொல்கிறாங்க, உத்தரவிட்டாங்கன்னா, அவருக்கு மீண்டும் பணி வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்த அதில் உத்தரவாக இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த தனி நீதிபதியோட உத்தரவை எதிர்த்து ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுது. அந்த மேல்முறையீடு வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, விசாரித்த நீதிபதி எம்எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு அவர் தேர்ச்சி பெற்றிருக்காரு. இதை அதிக கல்வி தகுதியாக நம்ம கருதக்கூடாது. இப்போ அவர் 10th ஃபெயில்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு எலிஜிபிலிட்டியாக சொல்லியிருக்கீங்க. அவர் ஒரு டிகிரி அந்த லெவல் இது பண்ணியிருந்தால் சொல்லலாம். அவர் 10th பாஸ் பண்ணியிருக்காரு, இதை அதிக கல்வி தகுதிகளாக நாங்கள் கருத முடியாதுன்னு சொல்லிவிட்டு, இதை அதிக கல்வி தகுதியாக விண்ணப்பதாரரை நாங்கள் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இப்போ ஒரு லீகல் ஏஜ் லிமிட் இருக்கும், இந்த போஸ்ட்டுக்கு இந்த ஏஜ் தான் அப்படின்னு. அந்த ஏஜை விட அதிகமாக இருந்தால் அது பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு விரோதமானது. இந்த ஒரு ஏஜ் லிமிட்டை தாண்டி அப்ளை பண்ணியிருந்தால் அவங்களெல்லாம் நீங்கள் நீக்கம் செய்யணும் அப்படின்னு அதை நாங்கள் சட்டவிரோதமாக கருதப்படுறோம். தொடர்ந்து பணியில் நீட்டிக்கக்கூடாதுங்கிற நீடிக்கிற உரிமை அவங்களுக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக அரசு குரூப் 4 பணியிடங்களில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச கல்வி தகுதியை நியமிக்க வேண்டும் அப்படின்னு நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உத்தரவிட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்கிற மாதிரி மேக்ஸிமம் லிமிட்டையும் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதன் மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, புறக்கணிப்பு மற்றும் சமவாய்ப்பு மறுக்கப்படுவதை தடுக்கப்படும் அப்படின்னு நம்புகிறதா அவங்க கருதுகிறாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு ஏதேனும் நியூஸ் வந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோஸை நான் உடனுக்குடன் உங்களுக்கு கிளியராக அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.